ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாதம் முழுவதும் இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும் நம் வீட்டில் கடன் தீரும், பணம் பெருகும், மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் ஏற்படும். ஆடி மாதம் பிறந்துடுச்சு. நாளை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி, அம்பாள் அவதரித்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த அற்புதம் வாய்ந்த மகாசக்தி வாய்ந்த நாளில் நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் அந்த அம்பாள்கிட்டேருந்து சுலபமாக நம்ம பெறலாம். நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் என்ன பரிகாரம் செய்கிறது? நாளை வரக்கூடிய ஆடி மாத வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து வரக்கூடிய மீதம் இருக்கும் 4 ஆடி வெள்ளிகளிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு முன்னாடி, 6 மணி ஆக போகுதுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. நாளை மாலை 5:50 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. நீங்கள் 6 மணி வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சாலும் தவறில்லை. ஒரு பெரிய மண் அகல் விளக்கு தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைன்னு பார்த்தா பஞ்சகாவிய விளக்கு. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் இந்த விளக்கு கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மண் அகல் விளக்கு எடுத்து வச்சு நடுவில் இந்த பஞ்சகாவிய விளக்கை வச்சுருங்க. அது நிரம்ப பசுநெய் ஊற்றி திரி போட்டு அந்த நெய்யில் 2 சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஏற்றலாம். இந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து மகாலட்சுமி கிட்ட உங்கள் கடன் கரையணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தாம்பாளம் நிறையா வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பரப்பி அதன் மேலே இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுவதுங்க ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை செஞ்சாலே போதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கள், உங்கள் கணவருக்கு இருக்கும் கடன் சுமை குறையும், அவருக்கு கணவரின் வருமானம் அதிகரிக்கும். வழக்கம் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்குகளெல்லாம் ஏற்றி எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இந்த விளக்கு ரொம்ப மெல்லமாக தான் எரிய ஆரம்பிக்கும். நெய் தீர் வரை எரிந்ததுக்கப்புறம் அந்த விளக்கு முழுவதுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அந்த அளவுக்கு விளக்கை நம்ம எரிய விடணும். இந்த விளக்கு ஏற்றுவதுங்கிறது ஒரு சின்ன யாகம் வளர்க்கறதுக்கு சமம். இந்த புகை நம்ம வீடு முழுவதும் பரவும் போது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதோடு சேர்த்து நம்முடைய கடனும் அழிந்து போகும். எந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தாலும் தவறில்லை. ஆனால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். நாளைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், சாணம், நெய், கோமியம் இந்த 5 பொருட்களோட கலவை தான் பஞ்சகாவிய விளக்கு. இந்த பஞ்சகாவிய விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதோடு நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கண்திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாமே தீர்ந்து போயிடும். பாலில் சந்திரன் இருக்காங்க, தயிரில் வாயு பகவான் இருக்காங்க, சாணத்தில் சனி பகவான், இந்த நெய்யில் சூரிய பகவான் இருக்காங்க, கோமியத்தில் வருண பகவான். இவங்க எல்லாருமே இதில் குடியிருப்பதான் ஐதீகம். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு அந்த பஞ்சகவிய விளக்கை மூலம் நம்முடைய வீட்டிற்கு இவங்க எல்லாருமே வருகை தர போகிறாங்க. இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் இன்றைக்கே தயார் செஞ்சுக்கலாம். நாளை மாலை தவறாமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நாளைய தினத்திலிருந்து நல்ல காலம் பிறக்கும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே ஒழிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நேர்மறை ஆற்றல் வந்துடுச்சு அப்படின்னா நம் குடும்பத்தில் சுபிஷம் ஏற்படும். அதுவும் இந்த பஞ்சகாவிய விளக்குங்கிறது ஒரு செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னே சொல்லலாம். இது நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இந்த பஞ்சகவிய விளக்கு எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சாம்பலை கூட நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக அந்த சாம்பலை விபூதியாக நீங்கள் நெத்தியில் இட்டுக்கோங்க. அது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கெட்ட சக்தியும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நமக்கு ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கும். நாளைய தினம் முதல் வெள்ளிக்கிழமை, நாளைய தினத்தில் இதை செய்ய தொடங்குங்க. ஆடி மாதம் முழுவதும் இந்த தீபத்தை ஏற்றிடுவாங்க. வெள்ளிக்கிழமை நிச்சயமாக கடன் தீரும், பணம் பெருகும், உங்கள் கணவரின் வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் வருமானம் அதிகரித்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீரும். சந்தோஷம், மகிழ்ச்சி, தானாகவே மகிழ்ச்சி நம்ம வீட்டை தேடி வரும். இதை செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அவங்க நம்ம வீட்டிலே இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கும். 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். நம்ம எவ்வளோ தான் ஏழையாக இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவில் அதிரடி மாற்றங்கள் அதிகரிக்கும் ஏற்படும். அதனால் மறக்காமல் இதை செய்யுங்க.
இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளில், உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.